ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேதை குசின். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் டீ டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கடையில் வாங்கின அரிசி மாவு கடலை மாவு யூஸ் பண்ணி இந்த ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். ஒரு பங்கு கடலை மாவுக்கு 2 பங்கு அரிசி மாவு சேர்த்து செய்யலாம். நான் இதில் ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகத்துக்கு பதிலாக எள்ளு கூட சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் அரிசி மாவு கடலை மாவை சலிச்சுக்கணும். அது கூட ஜீரகம், பெருங்காயத்தூள், சிவப்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து மாவை நல்லா கலந்து விடணும். மாவை பிடிச்சி பார்க்கும்போது ஒரு ஷேப் வரும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா டைட்டு டோவாக பிசைஞ்சுக்கணும். மாவு ரொம்ப சாஃப்டாக இருந்தால் எண்ணெயில் பொரிக்கும்போது எண்ணெய் நிறையா குடிக்கும். அதுக்காக கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் மாவு. ரிப்பன் பக்கோடா பொரிக்கிறதுக்கு நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரிப்பன் பக்கோடா பொரித்து எடுத்துடலாம். மாவு பசைஞ்சதும் பொரிச்சு எடுத்துடலாம். மாவு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல சத்தான, சுவையான, சுலபமான உணவு வகைகளுக்கு வேதை குசின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.